பொண்ணோ பையனோ ஒரு தப்பு செய்யறாங்கன்னா பெத்தவங்க கிட்ட போய் டைரக்டா நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதுக்கு மாறா இந்த மாதிரி சொல்லி பாருங்க. உங்க பையனை மாதிரி நல்ல பையனை பார்க்கவே முடியாது. அவர் ஒரு நாள் கூட குடிக்க மாட்டாரு, குடிச்சிட்டு எங்கேயும் விழவும் மாட்டாரு, வீட்டுக்கு கரெக்டா வந்துடுவாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மனைவி குழந்தைய அடிக்க மாட்டாரு, டார்ச்சர் பண்ண மாட்டாரு, சம்பள கவரை பிரிக்கவே மாட்டாரு, மனைவி கிட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு, குடும்பத்துக்காக ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லியும் வேலைக்கு போறாரு, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் மாசம் தவறாம வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு, கீழ இருந்து மேல வரைக்கும் தங்கத்திலே பூட்டிருக்காரு, மஞ்ச கயிறுனாவே என்னன்னே எனக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தேவையான மொத்த செலவையும் அவர் தான் பாத்துக்கிறாரு, வீடு நிலம் பிளாட் எல்லாமே அவர் மனைவி மேல் தான் எழுதி வச்சிருக்காரு, இவ்வளோத்தையும் பண்ணவர் மேல குறை சொல்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற வார்த்தையினால அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். அப்படியும் புரிஞ்சுக்கலையா? அப்போ இதே மாதிரி நல்ல பையனா பார்த்து உங்க வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு திருமணம்